இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. விஜய் அவர்கள் மே 4 அன்னைக்கு அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம வந்து தள்ளி வச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கேவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, ரொம்ப வந்து பதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அதுல எல்லாருமே என்னென்ன இதுல ஜெயிப்பாங்க அப்படின்ற மாரி வந்து தகவல் வந்திருக்கு. அதுல டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் டிஎம்கே சேனல்லாம் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா போட்டிருக்காய்ங்க. ஏடிஎம்கே ஃபேவரா இருக்கக்கூடிய சேனல் வந்து ஏடிஎம்கே போட்டிருக்காய்ங்க. டிவிகேக்கு ஒரு சேனல் தான் வந்து போட்டுருந்தானுங்க, ஆக்சிஸ் மை இந்தியான்ட்டு. இப்போ வந்து சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா, நெருக்கமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வயிற்றுல புளியை கரைச்சிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக ஆட்சி மாற்றம்ங்கிறது வேணுங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் திருட்டு திமுகவும் திருட்டு அதிமுகவும் மாற்றி மாற்றி வந்து ஆண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சதியினால் அவரை வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு ஹோப்பு விஜய் தான். அவரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லலாம். விஜய் என்னப்பா பண்ணிட்டாரு, பேச தெரியாது, அது பண்ண தெரியாது, இது பண்ண தெரியாது, எல்லாம் ஓகே. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு நான் கேட்குறேன். ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரட்டுமே. ஏன் ஒரு வட்டம் டிஎம்கேவும் ஏடிஎம்கே மாற்றி மாற்றி ஆண்டுட்டு கிடக்கணுமா? விஜய் அவர்கள் வந்தால் இப்போ என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீலு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பல சம்பவங்கள் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மே 4ஆம் தேதி ஒரு சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய பனையூர் அந்த இல்லத்தில் வந்து ஒரு எல்லா வேட்பாளர்களையும் கூப்பிட்டு, அவங்க போட்டியிட்ட வேட்பாளர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து பிறப்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா நேராக வந்து பனையூருக்கு வந்துடுங்க, வேறு எங்கேயும் போவாங்க. ஏன்னா அது வந்து பயங்கரமான டீலிங் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது விஜய் அவர்களும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தால் திமுக வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கேக்கும் விஜயோடைய வெற்றி வந்து தேவைப்படலாம், சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கே ஆட்சி அமைக்கவும் சரி, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கவும் சரி, விஜய் அவர்களுடைய சப்போர்ட் வந்து இந்த வட்டம் இருக்குங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு. அதாவது விஜய் அவர்கள் நம்ம என்னதான் வந்து அலசி இது பண்ணாலும் சரி, ஒரு 60 சீட் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிற, எல்லாம் வந்து 2, 3 தான் சொன்னீங்க, இப்போ நீ கூட 5 தான் சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன 60 போயிட்டு அப்படின்றீங்களா? ஆமாங்க, கருத்து கணிப்பு ரொம்ப ஃபேவராக இருக்குது. நிறைய ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கள நிலவரம் வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த 60 சீட்டு இப்போ ஏடிஎம்கே இருந்தால் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கலாம், டிஎம்கே இருந்தால் டிஎம்கே ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் இந்த வட்டம் தேர்தலில் ரிசல்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அப்டேட். அதனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாரும் வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான்ல, சாக்கடைப்பே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாய் சும்மா இருக்காது அவனுக்கு. ஏன்னா நாம் தமிழருக்கு என்ன எதிர்காலம் அப்படிங்கிறது இவனாலே பாதி போயிடுச்சு. என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது எப்படி விஜய் அவர்கள் ஏன் பயந்துட்டாரு, எல்லாம் வந்து போயிடுவானா காசு கொடுத்தா அப்படின்ற மாதிரி. டேய், ஜெயிச்சவன் அவன் யோசிக்கிறான், நீ ஜெயிப்பியா இல்லையானே உங்களுக்கு தெரியல. சீமான் அவர்கள் தான் ஜெயிப்பாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனாலும் இவன் பேசுகிற பேச்சுக்கு அவரோட ஜெயிக்க மாட்டார் போல தெரியுது. ஸோ அவங்க அதை பற்றி கவலை இல்லை, அவன் சர்ச்சையை பற்றி கவலை இல்லை. ஆனால் விஜய் அவர்களை வந்து டிஃபேம் பண்ணணும் தான் அவன் சுற்றிட்டு இருக்கான். அதனால தான் அவன் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வளராமல் கிடக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த வட்டம் வாக்குகள் சரியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சும்மா எதுக்கு எடுத்தாலும் விஜய் விஜய் கத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த எக்ஸிட் போல் வந்ததுலேருந்து விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் மவுஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சது பிறகு டிஎம்கே எல்லா மீடியாவும் சரி, மீசை நக்கீரன் பலூன் வியாபாரம் பண்ணுறாரா விஜய், இந்த கையில் கடியாரம் கட்டுவாங்கல்ல திருவிழாலெல்லாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசை காட்டி ஓட்டு போட சொல்கிறாரு. இவரெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா, உன்ன மாதிரி கொள்ளையடிக்கிறவன், பெண்களை கூட்டி கொடுக்குறவன், போதைப் பொருள், அப்புறம் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பாலியல் உடைய பண்ணுறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஓகேம்பர், மூஞ்சி முகரையம்பர், ஆளும் மீசியம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா மீசையை வளர்க்க சொன்னால் நல்லா சேமியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீசையை போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்து வீராப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கேயோட கொத்தடிமை எல்லாருமே விஜய் 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 விஜய்னு, விஜய் அவர்கள் அவங்க அப்பா கூட அவ்வளோ தடவை பேரை சொல்லி கூட்டிருக்க மாட்டார் போல். இவங்க எல்லாருமே விஜய் தான். ஏன்னா விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது அப்படிங்கிறத எவனாலே மறுக்க முடியல. அதான் கள நிலவரம். அது கூட தெரியாமல் இங்கே தற்குறி விஜய் ரசிகர்களை கூப்பிட்டுட்டு இவனுங்க தான் மிகப்பெரிய தற்குறியாக இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களுடைய, அதாவது
இருக்கிறப்ப ஜெயிக்கிற இதில் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ஜெயிப்போமா தோப்போமா, அப்போ இவன் அடித்தா இவனுக்கு ஏதோ மக்கள் பல்ஸ் இருக்குன்ற மாதிரி அப்போ நினச்சிட்டாங்கன்னா இவன் தோத்துட்டான். உன்னை பற்றி நீ பாசிட்டிவாக பண்ணுவோம், கட்சியை பற்றி பாசிட்டிவாக பேசு. அதை விட்டுட்டு இன்னொருத்தரை பற்றி நீ நெகட்டிவாக பேசி இறக்கணும் அப்படின்னா நீயே இறங்கிடுவ அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை இந்த வட்டம் தேர்தல் தீர்மானிக்கும். பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேமு எவ்வளோ கோடி, 379 கோடி ரூபா அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரை ஏமாற்றி உலையில் போட்டுட்டு இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஜாலியாக இருக்கானுங்க. இதை கேட்குறதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு கிடையாது. இந்த மீசை உட்காந்துருக்கானே இதெல்லாம் கேட்க வேண்டியதானே, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பற்றி பேச வேண்டியதானே, பேச மாட்டான். ஏன்னா டிஎம்கேவுடைய டயர் நிற்கி அவன். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ விஜய் அவர்கள் இந்த வட்டம் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாக்குகள் எடுக்க போகிறார். வெதர் அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோங்க, இவ்வளோ பேரை கதற விட்டதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ வாக்கு வங்கிகள் என்னை பொறுத்த வரைக்கும் 1 கோடி ஓட்டர்ஸ் மேலே போட்டிருப்பாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, அவர் வந்து அழுகுறாரு, ரிசல்ட் வந்து அவர் போட்டது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாஜகவோட இதில், அதனால் அவர் வந்து ஒரு மீடியாவில் உட்காந்து அழுதுட்டாரு, அதனால் அவரெல்லாம் நம்ப முடியாது அந்த இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்க போல் இந்த மாதிரி கருத்து கணிப்பு போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கருத்து கணிப்பை ஷேர் பண்ணி டிஎம்கே நம்பர் 1ன்றான். அப்போ அது மட்டும் திருட்டு திமுக சப்போர்ட் பண்ணுறவன் திருட்டு பண்ணுறாங்களா போட்டது அந்த சர்வே. ஃபஸ்ட் ஷோ பார்க்குறவன் போட்ட மாதிரி திருட வேலை பார்க்குறவன், கற்பழிப்பு வேலை பார்க்குறவன், பாலியல் கொடுமை பண்ணுறவங்களாம் இந்த கருத்து கணிப்பு போட்டானா டிஎம்கே வெற்றின்ட்டு. இப்போ நம்ம கேட்கலாம்ல, எவ்வளோ சூடு சொரணம் எல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து பவன் கல்யாண் மாதிரி ஃபாலோ பண்ணுற விஜய்ன்னு சொல்லிட்டு 4-3 ஸ்கில்ல வந்து போடுறானுங்க. டேய் அது எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க ஏஐயில். எவ்வளோ கேவலம் பாருங்க. விஜய் அவர்களை இறக்குறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. செங்கோட்டை நான் உறுதியாக இருக்காப்புல விஜய் கண்டிப்பாக ஒரு இம்பாக்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்றுருக்காரு. ஒன்று திருச்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர். ஸோ இந்த 2ல் எது வந்து ஜெயிச்சா எங்கே இருக்க போகிறார், இன்னொரு இடத்துல எங்கே ரிசைன் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இப்போ வந்து போய் கொண்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸிட் போல்ஸில் தாவேகா விஜய் அவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்குங்கிறது பார்க்க முடியுது. அதனால தான் ஒட்டுமொத்த மீடியாவும் சரி, டிஎம்கேவுடைய கொத்தடிமையும் சரி கதறிட்டு இருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாட்டை துரைமுருகனுக்கும் வந்து விஜய்க்கு எது பண்ணாலும் வந்துடுவான்ல, அவனும் வந்து கதறிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியும். விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பாபா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் பாட்டு வந்திருக்காரு. கொடைக்கானலில் உதயநிதி நம்ம ஸ்டாலின் அவர்கள் போய் இருக்கும்போது டிவிகேன்ட்டாங்க. ஆட போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஜம்முன்னு ஜாலியாக இருக்க போகலான்னு பார்த்தா இவனுங்க இங்கே வந்து சாவடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி விஜய் சங்கீதா கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதிரடியாக மாற்றம் செஞ்சுருக்காங்க. எதனால் அப்படிங்கிறது தெரில. எனக்கு அது ஒரு ஹைலைட்டான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம். மே 4 நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்